அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பாகம் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, அதாவது பிசாசை ஜெயித்தார்கள் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக தேவ பிள்ளைகளே, கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாள் உண்டான அந்த மகிமையான ரட்சிப்பை நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய ரட்சிப்பிலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம், அந்த வசனங்களிலிருந்து முதல் 3 ஆசீர்வாதங்களை தியானித்தோம். முதலாவது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை தியானித்தோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை தியானித்தோம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மேல் இருந்த தேவ கோபாக்கினை நீக்கப்பட்டு நாம் தேவ கிருபையை பெற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி? இயேசு கிருபாதார பலியாக மரித்ததன் மூலம் என்ற அந்த முதல் 3 காரியங்களை அந்த வசனங்களிலிருந்து தியானித்தோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் உண்டானது. அது என்னது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பின் நிச்சயம் இதுதான் உலக வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஏனென்றால் இன்றைக்கு மனிதனோட வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்கிறோம். எல்லாம் ஒரு ஊத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது பாருங்க. அது என்னது? அந்த பாவத்தினால் உண்டான அந்த மன வேதனை, குற்ற உணர்வு, தண்டனை உணர்வு, அந்த மன மேட்டிமை, இதில் இருந்து தான் பாருங்க எல்லா பாவங்களும் என்ன செய்கிறது? தொடங்குகிறது. மனுஷன் இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிற யுத்தங்கள், எப்படி ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மேல் போர் தொடுத்து பாருங்க, குண்டுகளை வீசி எவ்வளவோ மனிதர்களை கொன்று குவிக்கிறார்கள். ஜனங்கள் அகதிகளாய் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் பிற தேசங்களுக்கு போகிற இதெல்லாம் கண்கூட பார்க்குறாங்க. ஆனால் பாருங்கள், அவங்களோட மனசாட்சி கொஞ்சம் கூட குறுகுறுக்க மாட்டேங்குது. இந்த போர் செய்கிறவங்களும் இவ்வளோ ஜனங்களை நம்ம இவ்வளோ ஜனங்கள் வேதனைக்கு உட்படுகிறார்களே, மறிக்கிறார்களே, அதை பற்றி ஒரு கவலை என்னது இல்லை பாருங்க. ஏனென்றால் அதுதான் அந்த பாவ குணம், அந்த அந்த குற்ற உணர்வு, அந்த மன மேட்டிமை, இதிலிருந்து தான் எல்லா பாவங்களும் மனிதனோட வாழ்க்கையில் என்ன செய்ய தொடங்குறது பாருங்க. கடின இருதயம். அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்போ எல்லா ஆசீர்வாதமும் எங்கிருந்து, எல்லா பாவமும் எதுலேருந்து தொடங்குது? மனுஷன் பாவம் செய்து இப்போ அவன் இருதயம் கடினப்பட்டு மெட்டிமடைந்து குற்ற உணர்வு, தண்டனை உணர்வு நிரம்பிட்டான். அதுதான் அவனை இன்னும் பயம் நிறைந்தவனாக மாறிட்டான். அதிலிருந்து தான் அவனோட மற்ற எல்லா கொடூர பாவ செயல்களும் தொடங்குது. அப்போ அதை நன்மையான பக்கம் கொண்டு வந்து, அப்போது எல்லா நன்மைகளும் எங்கே தொடங்குறது? பாவ மன்னிப்பில் தான் என்ன செய்கிறது? தொடங்குறது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பல ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம், அன்பு, வாழ்விலே நல்ல ஆரோக்கியம், சுகம், பண விஷயத்திலே குறைவில்லாமல் பாத்திரம் நிரம்பி வழிகிற நிலைமை,
இப்படி நல்ல குடும்பம், நல்ல மனைவி, பிள்ளைகள், எப்படி நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கேருந்து தொடங்குது? பாவ மன்னிப்பு என்னும் அதிலிருந்து தான் என்ன செய்யுது? தொடங்குது பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக பாவ மன்னிப்பு எப்படி இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் உண்டாயிருக்கிறது என்பதை தியானித்தோம். கடந்த வாரம் முடிக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னோம். அதை மட்டும் சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் உண்டான அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம். அது என்னது பாருங்க, கடந்த செய்தியிலே முடிக்கும்போது நாம் ஒரு காரியத்தை சொல்ல வந்தோம். அது என்னது? இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் அவர் நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன செய்தார்? அகற்றி, இப்போது பாருங்க, அவர் அப்படி அகற்றுறதுனால இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா பாருங்கள், அதை எபிரேயர் 8ஆம் அதிகாரம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது 12வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் எண்ணி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். கர்த்தர் எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்கள். தான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னிச்சிடுறாரு. மன்னித்த பிறகு என்ன நடக்குது? நம்ம போன வாரம் பார்த்தோம் எப்படி லேவியராம் 16ஆம் அதிகாரத்தில் பாவ நிவர்த்தி நாள் அன்னைக்கு 2 ஆடுகள் பலியிடப்படும். ஒரு ஆடு பாவங்களுக்காய் மரித்து பாருங்கள், அதன் மூலம் பாவ நிவாரணம் உண்டாயிருது. ஆனால் அது மட்டும் போதாது, இந்த பாவங்கள் குறித்த எண்ணம் என்ன செய்யணும்? நம்மை விட்டு அகற்றப்பட்டு இந்த பாவங்கள் இனி மறக்கப்பட வேண்டும், நம்முடைய நினைவிலிருந்து அகற்றப்பட வேண்டும், குற்ற மனசாட்சியிலிருந்து நிரந்தர விடுதலை என்ன செய்ய வேண்டும்? உண்டாக வேண்டும். அதற்காக தான் பாருங்கள், ஒரு போக்காடு அடியின் மேல் ஜனங்களுடைய பாவங்களெல்லாம் சுமத்தப்பட்டு அது வனாந்தரத்தில் விடப்பட்டது. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பாவங்கள் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரமாக அவ்வளோ தூரமாக விளக்கப்படுறதுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா, அதே போல தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாருங்க மரித்த பிறகு தம்முடைய ஆவியிலே பாதாளத்துக்கு இறங்கின போது என்னாச்சு? கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் இயேசு போக்காடாக நம்மை விட்டு நம்முடைய பாவங்களை மிக தூரமாய் விலக்கி, அதன் மூலம் பாருங்க இப்போ அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போது இப்போ நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது மாத்திரம் இல்லை, இனி கர்த்தர் சொல்கிறாரு, அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன், இனி நான் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினைக்கவே மாட்டாராம் பாருங்க. அப்படின்னு அர்த்தம், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கீங்க, யோசிச்சு பாருங்கள், யாருக்கு விரோதமாக ஒருவேளை கோவப்பட்டு சண்டை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது போய் ஆண்டவர்கிட்ட அந்த பாவத்தை செஞ்சதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டீங்க. மன்னிப்பு கேட்டாச்சுன்னா அப்புறம் சில நேரம் மன்னிப்பு கேட்ட பிறகும் சில நேரம் பாருங்கள், ஐயோ இப்படி போய் தேவையில்லாமல் சண்டை போட்டேனே, ஐயோ தேவையில்லாம சண்டை போட்டேன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நமக்கு ஒரு மனவேதனை உண்டாது. அதனால் என்ன பண்ணுறோம்? சில நேரம் திரும்ப போய் அதே பாவத்தையே போய், ஆண்டவரே திரும்ப மன்னிச்சிருங்க ஆண்டவர், தெரியாமல் சண்டை போட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதே போய் திரும்ப என்ன செய்ய அறிக்கைட்டுகிட்டே இருப்போம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ முதல் சடை அறிக்கைட்ட போதே நான் அதை மன்னிச்சு இப்போ என்ன செய்யிட்டேன்? மறந்துட்டேன். இப்போ நீ அப்படி ஒரு பாவம், நீ அப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்திருக்கேன்னு சொல்லி என்கிட்ட வந்து நீ சொன்னீங்கன்னா, நீ அப்படி செய்தது எனக்கு என்னது தெரியவே தெரியாது. ஏன்னா நான் உன் பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, இனி நான் அவைகளை நினையாமல் இருப்பேன்னு சொல்லி நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன்? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அதனால் திரும்ப ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்ட பாவத்தை என்ன செய்யாத, திரும்ப என்கிட்ட வந்து அறிக்கை பண்ணாதான்னு ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லுவார். ஏன்? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, இனி அவைகளை நினையாமல் இருப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க.
இதே காரியத்தை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்க. வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். பாருங்க தேவ பிள்ளைகளை, அதே காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் இனி அவைகளை நினைப்பதில்லை ஆண்டவர் சொல்றார். எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, இப்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, திரும்ப அதே பாவத்தையே நினச்சி திரும்ப வேதனைப்பட்டு இன்னும் பாருங்க, வாழ்வியில் ஒரு தடவை கீழே விழுறது மட்டும் இன்னும் மேலே கீழே விழுந்து நம்மை நாமளே காயப்படுத்தி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அந்த மன்னிக்கப்பட்ட பாவத்தை திரும்ப நினச்சி வேதனைப்படாதபடிக்கு அதனுடைய நினைவிலிருந்தே நம்ம என்ன செய்கிறார்? விடுதலை தருகிறார். ஏன்? எப்படி? அவர் இனி அவைகளை என்ன செய்வதில்லை? நினைப்பதில்லை. அதன் மூலம் இனி நாமும் அவைகளை நினைக்க வேண்டியதில்லை என்று என்ன செய்கிறார்? சொல்லுகிறார் பாருங்க. ஏன்? கர்த்தர் அதை மன்னித்து மறந்து விட்டார். இனி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாமும் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தின் மூலம் அவைகளை என்ன செய்யலாம்? மறந்து விடலாம். இனி அதை குறித்து நினச்சி வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்? பிரவேசிக்கலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதே காரியத்தை பழைய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம் பாருங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் பாருங்கள் தேவ பிள்ளையை. அங்கேயும் வேதம் எப்படி கர்த்தருடைய அக்கிரமங்களை பாவங்களை நீ நினைப்பதில்லைன்னு சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் இப்பொழுது 25வது வசனத்தை வாசிக்கிறேன். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக நிச்சயம் குலைத்து போடுகிறேன். குலைத்து போடுகிறேன்னா என்ன அர்த்தம் பாருங்க? ஒரு பேப்பரில் நம்ம ஒரு பென்சிலில் ஒரு எழுத்து எழுதி இப்போ அதை ரப்பரால் அழிச்சிட்டா அதை திரும்ப என்ன செய்ய முடியாது? இப்போ பார்க்க முடியாது. இப்போது கிளாஸ் ரூமில் டீச்சர் ஒரு காரியத்தை போர்டில் சாப்பீஸால் எழுதிட்டு திரும்ப அதை டஸ்டரால் அழிச்சிட்டா அது திரும்ப என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவ்வளோதான், அது போயிடுச்சு, அது அழிக்கப்பட்டாகி விட்டது. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய இரத்தத்தினாலே என்ன பண்ணிட்டேன்? உனக்கு விரோதமாக எழுதப்பட்டிருந்த எல்லா குற்றங்களையும் இரத்தத்தினால என்ன செய்யிட்டேன்? நீக்கிட்டேன். இப்போ என்ன செய்யுது? உனக்கு விரோதமாக இருந்த அந்த குற்றச்சாட்டுகள் நீக்கப்பட்டு இப்போ எல்லாம் என்ன செய்திருச்சு? விளையாயிருச்சு. கருப்பு, நமக்கு விரோதமாக எந்த கருப்பு புள்ளியும் என்னது இல்லை. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கினபடினால் பாருங்க, நம்முடைய எல்லா மீறுதல்களையும் கர்த்தர் குலைத்து போட்டாச்சு. இனி கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாவங்களை நான் நினையாமலும் என்ன செய்வேன்? இருப்பேன். இனி அதை நினைக்க மாட்டேன். திரும்ப அதை நான் என்ன செய்ய மாட்டேன்? நினைக்க மாட்டேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? வாக்குறுதி கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் பாருங்க, குற்றுண்ட மனசாட்சியினாலே செய்த தவறுகளே திரும்ப நினைச்சு மன வருந்தி கொண்டே இருக்கிறாங்க. அநேகர் மனம் வருந்தி கொண்டே இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் செய்த பாவங்களின் அந்த மன்னிக்கப்பட்டாச்சு. ஆனால் இன்னும் அதை மறக்க முடியாமல் அதே நினச்சி வருந்தி கொண்டிருக்கிற அந்த நினைவிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். எப்படி விடுதலை தருகிறார்? இந்த வார்த்தையின் மூலம் தருகிறார். அவர் சொல்லுகிறார், இனி உன் பாவங்களை நான் நினையாமலும் இருப்பேன், இனி நான் அதை நினைப்பதில்லை என்று சொல்லி நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? இது விசுவாசிக்கணும் பாருங்க. அதை தான் திரும்பவும் பாருங்க, நான்
3வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 103 பாருங்க. இப்போ 12வது வசனத்தை வாசிக்கிறேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே வேதவசனம் எவ்வளோ அழகாக சொல்லுதுன்னு நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், நம்முடைய பாவங்களை எந்த அளவுக்கு தேவன் நம்மை விட்டு விலக்கியிருக்காரா. இங்கே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாயின்னு சொல்கிறார். ஏன் வேதம் அப்படி சொல்லுது பாருங்கள். தேவ பிள்ளைகளே, உலகத்திலே பெரிய சயின்டிஸ்ட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பாருங்கள், சில பேர் நினைக்க இயேசு வெறும் பைபிளை மட்டும் தானே போதிக்க தெரியும், அவருக்கு வேற என்ன தெரியும்? தேவ பிள்ளைகளே, அவர் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் சகலத்தையும் அறிந்த மகா பெரிய ஞானி. பாருங்கள், அதனால தான் அவருடைய ஞானத்தை இந்த வசனத்திலே பார்க்க முடியுது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பூமியினுடைய வடக்கு மற்றும் தெற்கு எல்லைக்கு இடையான அந்த 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 தூரத்தை நம்ம என்ன செய்யலாம்? அளவிட்டுடலாம். நார்த்து போல் சவுத்து போலுக்கு இடையே இருக்கிற அந்த தூரத்தை நம்ம என்ன செய்யலாம்? கணக்கிட்டுடலாம். ஆனால் அதே இதை மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு நீங்கள் கணக்கிட போனீங்கன்னா கணக்கிடவே முடியாது. பாருங்க, ஏன்னா பூமி உருண்டையாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தூரம் போய்கிட்டே இருந்தாலும் பாருங்கள், அது போயிட்டே தான் இருக்கும். மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையான தூரத்தை நாம் என்ன செய்ய முடியாது? கணக்கிடவே முடியாது. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் வடக்குக்கும் தெற்குக்கும் எவ்வளோ தூரமாக நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார்னு சொல்லலை. அவர் சொல்கிறாரு, ஏன்னா அதை கணக்கிட்டுடலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு என்ன செய்திருக்கிறாரு? விலக்கி இருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட பாவத்தை கணக்கிட முடியாத தூரத்தில் உன்னை விட்டு விலக்கியாச்சுப்பா. இனி நீ அதை என்ன செய்யாத, நினைக்காத. உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தை என்ன செய்? உன் இருதயத்தில் என்ன செய்? விசுவாசித்து பெற்றுக்கொள்னு சொல்கிறாரு. பாருங்க, பெற்றுக்கொள்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதை விசுவாசிக்கும் போது பாருங்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய உள்ளம் பாருங்க நிச்சயத்தினால் சந்தோஷத்தினால் என்ன செய்கிறது? நிரம்புகிறது. பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. இன்னொரு வசனம் வேதத்திலே எபேசியருக்கு நாம் இப்பொழுது செல்வம். பாருங்க, வேதத்திலே எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து செல்வோம். அங்கே ஒரு அருமையான வசனம், எப்படி பாவ மன்னிப்பின் நிச்சயம் நம்முடைய இருதயத்தை எப்படி நிரப்புகிறது என்பதை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆவியானவர் எழுதுகிறார். பாருங்க, வாசிக்கிறேன். எபேசியர் இப்பொழுது 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் என்ன செய்கிறது? உண்டாயிருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. பாருங்க, என்ன சொல்கிறாரு? இப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களை இருதயத்தை நிரப்புகிறபடினால் எப்பொழுது தேவனிடத்தில் எப்படி சேரலாமா? தைரியத்தோட திட நம்பிக்கையோட அவருடைய சமூகத்துக்குள்ளே என்ன செய்யலாம்? வரலாம், அவரிடத்தில் சேரலாமா? பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே. இதை நினச்சி பாருங்க, இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள நீங்கள் தைரியமாக செல்லலாம், தைரியமாக செல்லலாம். நீங்கள் ஐயோ ஆண்டவரே, பாருங்க, இப்படி ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் பாருங்க. காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, உங்கள் பிள்ளை இப்படியா சாப்பிட்ற டேபிளுக்கு வருவான், அப்படியே முழங்கால் போட்டு 2 கால்லையும் இப்படி முழங்கால்லே நடந்து மெதுவாக அந்த டேபிளில் உட்காந்துட்டு, அப்பா அடியேன் இன்றைக்கு காலையில் இந்த இட்லி சாப்பிடுவதற்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, தகப்பனே, அதனால் எனக்கு தயவு செய்து ஒரு 2 இட்லி சாப்பிட அனுமதி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. கெஞ்சிக்கிட்டு ஒரு மகன் அப்பாவுடைய தகப்பனுடைய சமூகத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்?
தகப்பன் காம்பு எடுத்து 2 அடியை போட்டு என்ன நாடா நடிச்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், அந்த மகனை என்ன செய்வார், சரிப்படுத்துவார். ஏன்னா பிள்ளைகள் தகப்பனிடத்தில் வரும்போது எப்படி வரணும், டேடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், வந்துட்டு அப்பா மடியில் வந்து என்ன செய்யணும், உட்காந்துக்கணும். அதை தான் பூமிக்குரிய தகப்பனே என்ன செய்வார், எதிர்பார்ப்பார். யோசிச்சு பாருங்க. அதான் இயேசு சொல்கிறாரு, அக்கிரமக்காராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்க அந்த பரிசுத்த பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை அருளி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா. அதாவது பூமிக்குரிய தகப்பனுக்கும் பரலோக தகப்பனுக்கும் அங்கே இயேசு மத்திய 7ஆம் அதிகாரத்தில் ஒரு ஒப்பீடு பண்ணுறார். யோசித்து பாருங்க. உலக தகப்பன்மார்கள் குறைவுள்ளவர்கள் தான், பாவம் செய்தவர்கள் தான். அவங்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு யோசித்து பாருங்க, தைரியமாக அவங்க தன்னை பார்க்க வரணும், தன்னை டேடின்னு பார்த்தோன்னே 2 கையை நீட்டிட்டு ஓடி வந்து தன் மடியில் வந்து உட்காரணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. தவண்டுக்கிட்டு அப்பா சமூகத்துக்கு வர்றதுக்கே தகப்பன்கிட்ட வர்றதுக்கே யோசிச்சுட்டு இருந்தா அப்பாவுக்கு அது என்ன செய்யும், மிக மன வருத்தத்தை உண்டு பண்ணும். பூமிக்குரிய தகப்பனுக்கே அப்படின்னா பரலோக தகப்பனுடைய சமூகத்துக்குள்ளாக நீங்கள் வரும்போது, ஐயோ பரலோக தேவனே, நான் உங்களுடைய சமூகத்துக்கு வருவதற்கே தகுதி இல்லை, என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, கிருபையாக மன்னிச்சிருங்க, என் மேலே கிருபையாரும் என்னை தண்டிச்சிடாதீங்க இப்படின்னு வந்து நம்ம தேவ சமூகத்தில் வந்து அழுதுகிட்டு இருந்தால் யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்கும். அப்படி தேவ சமூகத்துக்குள்ள இப்படி வருவதற்கு இருக்கிற அந்த தயக்கம், அந்த பயம், அந்த சந்தேகம், இதையெல்லாம் நீக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவ்வளோ பாடுபட்டு ரத்தம் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து இப்பொழுது தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக இப்பொழுது தைரியத்தோட திட நம்பிக்கையோட சேரும் சாக்கியத்தை இப்போது இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எவ்வளோ நல்ல செய்தி பார்த்தீங்களா. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கிடவோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேத வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் என்று சொல்லுகிறது பாருங்க. அதாவது தேவனுடைய சிங்காசனத்துக்கு இங்கே வேதம் கொடுக்கிற அழகான பேரை பாருங்க. தேவனுடைய சிங்காசனத்தின் பேர் தண்டனையின் சிங்காசனம் அல்ல, அல்லது ஆக்கினை தீர்ப்பின் சிங்காசனம் அல்ல. இல்லை. தேவனுடைய சிங்காசனத்தின் பேர் கிருபையின் சிங்காசனம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சிங்காசனம் அது இரக்கத்தின் சிங்காசனம். அப்போ தேவனுடைய சமூகத்திலே நமக்கு தண்டனை கிடைப்பதில்லை, தேவனுடைய சமூகத்தில் நமக்கு என்ன கிடைக்குது, கிருபை. அப்போ இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்குத்தான் தேவனுடைய சமூகத்தில் தைரியமாய் சேர கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் அறிந்து கொண்டோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பாவங்களை மன்னித்தது மாத்திரம் இல்லை, அவர் இனி அது என்னதில்லை, நினைப்பதே இல்லைன்னு சொல்லிட்டார். இது முதல் காரியம் அறிந்து கொண்டோம். இரண்டாவது, அவர் இனி என் பாவங்களை மன்னித்து மறந்து விட்டபடியால் இனி அதை அவர் நினைப்பதில்லை என்றபடியால் நாமும் பாருங்க பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாய் கடந்த காலத்தில் செய்த பாவங்களின் அந்த எண்ணங்களில் முற்றிலும் விடுதலை பெற்று நாமும் அவைகளை மறந்தவர்களாக இப்பொழுது தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக தைரியமாய் திட நம்பிக்கையோடு வந்து தேவனோடு பேசி உறவாடி ஜெபிப்பதற்கான கிருபை நமக்கு உண்டாயிருக்கிறது. இதனால் அறிந்து கொண்ட இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின
இந்த விலையேறப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. பாவ மன்னிப்பை தந்தது மாத்திரமில்லை, ஏனி நான் அதை நினைப்பதில்லை என்று சொல்லுகிற ஒரு உறுதிமொழியை, ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே கர்த்தாவே. இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கூட ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளட்டும். தங்களுடைய கடந்த கால பாவத்தின் நினைவுகளினால் ஆண்டவரே குற்ற மனசாட்சியில் நிறைந்தவர்களாக, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் வேதனைப்படுகிற ஒவ்வொருத்தரும் நாளில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கர்த்தர் அவருடைய பாவங்களை நீ நினைப்பதில்லை என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தில் நம்முடைய பிள்ளைகள் நிரம்பட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். அந்த நினைவுகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறட்டும், அதை மறந்து போகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த நாளிலிருந்து தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை தைரியத்தோட திடநம்பிக்கையோட சேரும் சிலாக்கியத்தை பெற்றவர்களாய் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கை மாற்றப்பட்டு இன்னையிலிருந்து அவர்கள் ஒரு நல்ல ஜப வாழ்க்கை உடையவர்களாய் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கை மாற்றப்படட்டும். ஜபத்தின் மூலம், வேத வாசிப்பின் மூலம் உம்மோடு ஒரு நெருங்கிய உறவு கொண்டவர்களாய், அதன் மூலம் ஆண்டவரே உலக வாழ்விலே நல்ல ஒரு கனியுள்ள வெற்றியுள்ள ஜீவியம் உண்டாயிருக்கிற வாழ்க்கையாய் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் இயேசு நாமத்தில் மாற்றப்படட்டும். வாழ்வில் எந்த தேவை இருந்தாலும் ஜபத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளில் இந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும், வாழ்க்கையில் மறுரூபமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.